வணக்கம் தலைமைகளே. இந்தியாவை காக்கும் தேவதைகள் செய்த ஒரு படுகொலை எதாச்சியா அமைஞ்சுனே தெரியல. இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை பேசுகிறேன். இந்த படுகொலையும் வெள்ளிக்கிழமை நடந்த ஒன்று. இந்த ஒரே ஒரு படுகொலை ஒட்டுமொத்த காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை நடுங்க செய்தது. மீண்டும் அவர்கள் இந்த பயங்கரவாத காரியத்தை செய்ய 1000 முறை யோசிக்க வைத்தது. உங்களுக்கு சந்தேகம் வரும், அது எப்படி ஒரு படுகொலை? அவனுக்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் சளைக்காத நபர்கள் எப்படி ஒரு படுகொலை அவங்கள பயப்படுத்த அப்படின்னா, அந்த நபரை கொலை செய்த விதம், இரண்டாவது அவன் கொலை செய்யப்பட்டு கிடந்த விதம், இது ரெண்டுமே அப்படியே வேணும்னே அந்த புகைப்படத்தை பரவ விட்டாங்க. ஒட்டுமொத்த பயங்கரவாதிகளும் நடுங்கி போனாங்க. இது பொய்யல்ல. இந்த படுகொலை நடந்தது 2023 செப்டம்பரில் நடந்துச்சு காஷ்மீரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் பயங்கரவாதிகளுடைய இந்த வன்முறை வெறியாட்டம் மிக குறைந்திருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த படுகொலை பார்க்கப்படும். உலகத்தில் இருக்க உளவுத்துறைகளை இன்னைக்கு 3 சொல்லலாம். எதிரிகளை படுகொலை செய்பவர்கள். ஒன்று இஸ்ரேலுடைய மொசாத், இரண்டாவது ரஷ்யாவுடைய KGB, மூன்றாவது இந்தியாவுடைய ரா. இதில் ரஷ்யாவுடைய KGB பெரும்பாலும் சத்தமே இல்லாமல் கொள்றாங்க. அதாவது விஷங்கள் மூலமாக, விஷ ஊசிகள், விஷ பொருட்கள், இப்படி அவங்க படுகொலை செய்கிறாங்க. சத்தமே இருக்கிறதில்ல. இப்போ கூட ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. ரஷ்யாவின் எதிர்கட்சி தலைவர் மரணம் அடைஞ்சாரு. அது மர்மமான முறை அப்படின்னாங்க. இப்போ விசாரிக்கும் போது அவர் உடலில் என்னன்னே தெரியாத ஒரு விஷம் கலக்கப்பட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. ரஷ்யாவோட KGB விஷத்தை தான் கையில் எடுக்கிறாங்க அதிகமாக. இஸ்ரேல் மொசாத் கணக்கில்லாமல் பண்ணிட்டாங்க. எல்லா விதத்திலும் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் மொசாத். ஆனால் இந்த நமது காக்கும் தேவதைகள், அதாவது பாகிஸ்தான் தரப்பில் மர்ம நபர்கள் அப்படிம்பாங்க. இந்த படுகொலையுமே 2 பேர் பைக்கில் வந்திருக்காங்க, ஹெல்மெட் போட்டிருக்காங்க. இந்த படுகொலையை செய்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்க, பிடிக்க முடியல. பாகிஸ்தானில் மர்ம நபர்கள்பாங்க. இன்னைக்கு இந்தியா தரப்பில் கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு புதிய பெயரில் சொல்கிறாங்க. காக்கும் தேவதைகள், இந்தியர்களை, இந்தியாவை காக்கும் தேவதைகள். காக்கும் தேவதைகள் பண்ணிய விதம் உலகத்தில் இதுவரைக்கு KGB, மொசாத் யாருமே செய்யாத விதத்தில் செய்ய வச்சு அப்படியே ஒரு நடுக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒன்று, இப்போ நான் எளிமையாக பேசுகிறேன், இந்த படுகொலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், காக்கும் தேவதைகளை பற்றி பேசுகிறேன். ஒருவேளை மாட்டிக்கிட்டா அந்த நெரிசலான பகுதிகளில், இந்த மசூதிகளில் அவர்கள் மாட்டிக்கொண்டால் கை வேறு கால் வேறு தனியாக பிச்செடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பயங்கரவாதிகள், வெறியர்கள். ஆனால் ஒரு கடவுள் கிருபைன்னு சொல்லலாம், தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக இப்படி செய்ய வேண்டும், பத்திரமாக தப்பிக்க வேண்டும் என்பது நமது விருப்பம். இதில் படுகொலை செய்யப்பட்டவன் ரியாஸ் அகமது. அவனை அபு ஹாசிம் என்ற இன்னொரு பெயரில் அழைப்பாங்க. லஷ்கர்-இ-தொய்பா, இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கத்தின் துணை தலைவன், 2ஆம் நிலை தலைவன். இவன் இந்திய காஷ்மீரில் பிறந்தவன் தான். 1999களில் இவன் பாகிஸ்தான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு அங்கே போய் லஷ்கர்-இ-தொய்பாவில் சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து 2ஆம் தலைவனாக வந்தான். லஷ்கர்-இ-தொய்பாவில் சாஜத் ஜாத் அப்படிம்பாங்க. இவன் அதற்கு அடுத்து வந்தான். இந்த லஷ்கர்-இ-தொய்பா தான் இந்தியாவில் நடந்த பல்வேறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்றவர்கள். மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல், இந்திய பொதுமக்கள், காஷ்மீர் பொதுமக்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு இவர்கள் தான் பொறுப்பு. இதில் மறக்க முடியாத ஒரு படுகொலை, பயங்கரவாத சம்பவம் என்றால் தான்கிரி படுகொலை அப்படிம்பாங்க. இது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி 2023 நடந்துச்சு. நான் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறேன். இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தேர்ந்தெடுப்பார்கள் நாட்களை, கோழைத்தனமாக இந்த விடுமுறை நாட்களை, பண்டிகை நாட்களை தேர்ந்தெடுக்கும் போது பாதுகாப்பு படை வீரர்கள் குறைவாக இருக்க சமயம், எல்லாம் பண்டிகைகளை கொண்டாடும் சமயம் அல்லது ஓய்வெடுக்கும் சமயத்தை தேர்ந்தெடுத்து படுகொலை செய்வார்கள். இதுவுமே புது வருட பிறப்பு 1ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் நடந்துச்சு. இது காஷ்மீரில்
ராஜௌரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிம்பாங்க, அங்கே தங்கிரி வில்லேஜ் கிராமத்தில் நடந்தது. இந்த கிராமம் வந்து ஹிந்து மக்கள் அதிகமாக வாழும் பகுதி, ஹிந்து கம்யூனிட்டி தான் அங்கே வாழ்கிறாங்க. இது முதல் தாக்குதல் வந்து 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023 மாலை 7 மணிக்கு நடந்துச்சு. 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள், லக்சர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் AK-47 2 துப்பாக்கி வந்து சரமாரியாக சுட்டு கொண்டாங்க. அந்த கிராமத்தில் குறிப்பாக 3 வீட்டை உடைச்சு சுட்டு கொண்டாங்க. இதில் 5 பேர் பலியானாங்க, 6 பேர் படுகாயம் உற்றாங்க அந்த கிராமத்தில். அதற்கடுத்த நாள், இது 1ஆம் தேதி, 2ஆம் தேதியில் காலை 9 மணிக்கு குழந்தைகள் தெரு ஓரம் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு IED வெடிச்சது. அதாவது இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இது எந்த உருவத்தில் வேண்டுமானாலுமே இருக்கும், அது என்ன உருவத்தில் வேணாலும் வச்சுருப்பாங்க. இந்த அப்பாவி குழந்தைகள் அது தெரியாமல் அது பக்கத்தில் போகும்போதோ அல்லது அது எடுக்கும் போதோ அந்த வெடிகுண்டு பயங்கரமாக வெடித்து 2 சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, 5 சிறுவர்கள் படு காயமடைஞ்சாங்க. இது வந்து காஷ்மீரை கொந்தளிக்க வைத்த படுகொலை, குறிப்பாக இந்து மக்களை கொந்தளிக்க வைத்தது. அந்த கிராமத்தை தேடி வந்து குறிப்பிட்ட 3 வீட்டை கதவை உடைத்து சுட்டு கொண்டாங்க. இதில் இன்னும் மேலும் பயங்கர கோபம் வர வைச்சது வந்து அந்த வயது. அந்த வெடிகுண்டு IED வெடிச்சதில் வந்து விகான் குமார் வயசு 4 அந்த சிறுவன் படுகொலை செய்யப்பட்டான். சமிக்ஷா தேவி வயது 14 அந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கடுத்து சான்வி சர்மா வயசு 7 தான், ஏஞ்சல் சர்மா வயசு 8, கன்ஹையா சர்மா வயசு 14 மற்றும் வான்ஸ் பாக்ரவ் வயசு 15. இந்த 4 பேர் சிறுவர்கள் சிறுமியர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. துப்பாக்கியில் சுட்டு கொண்டதில் ஒரு 16 வயசு சிறுமி அந்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மொத்தமாக படுகொலை செய்யப்பட்டது 7 பேர். அதில் 3 பேர் அண்டர் ஏஜ்பாங்க, சிறுவர்கள் சிறுமிகள். அதில் 4 வயது சிறுவனும் அடங்குவான். இது மிகப்பெரிய கொந்தளிப்பை அங்கு ஏற்படுத்தியது. ஒரு விடுமுறை நாளில், ஒரு நல்ல நாளில் விடுமுறை கொண்டாடிட்டு ஓய்வெடுக்கும் போது இப்படி கோழைத்தனமாக திட்டம் போட்டு இப்படி துப்பாக்கியில் சுடுவது, வெடிகுண்டுகளை தெருவோரம் வைத்து இப்படி செய்வது மிகப்பெரிய அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்திய செயல் இது. அப்போ தொடர்ச்சியாக காஷ்மீர் காவல்துறையினர் கைது வேட்டை செய்தாங்க. 30 பேருக்கு மேலே கைது பண்ணாங்க. அடைக்கலம் கொடுத்தவர்களெல்லாம் கைது பண்ணாங்க. இந்திய அரசு அவர்களுக்கு அரசு வேலை, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலை மற்றும் நிதி உதவியை செஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு நபர்கள் இருக்காங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம இந்திய மக்கள் யாருக்குமே அவர்கள் யார் என்று தெரியாது, அவர்கள் பெயர் என்னன்னு தெரியாது. நம்ம தேசத்துக்காக மக்களுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. பாகிஸ்தான் தரப்புல மர்ம நபர்கள் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் தனியா இருக்கும், அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் செய்கிற செயல் மிகப்பெரிய பீதியை இந்த பயங்கரவாதிகள் இடையே கொடுக்கும். பழிக்கு பழி நிச்சயமாக வாங்குவாங்க. இந்த சிறு குழந்தைகள் உட்பட படுகொலை செய்ததற்கு மாஸ்டர் மைண்டா, அதாவது பின்னணியில் அதை முழுக்க செயல்படுத்தியவன் இந்த ரியாஸ் அகமது. இந்த பயங்கரவாத செயலுக்கு தேவையான பணம் மற்றும் ஆயுத உதவியை செய்து கொடுத்தது ரியாஸ் அகமது தான். இது மட்டுமல்ல, இதை போன்ற எண்ணற்ற படுகொலைகளுக்கு அவன் மாஸ்டர் மைண்டாக, மூளையாக செயல்பட்டவன். இவன் பண்ணலாம் கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட பல 100 இந்திய அப்பாவி மக்களை கொன்றவன். இந்த சம்பவம் நடக்கும் சமயத்தில், அதாவது இவனை பழிக்கு பழி வாங்கும் சமயத்தில், இவன் இந்த காஷ்மீரில் முர்திக் என்ற பகுதியில் இருந்தான். அவனை அங்கே போய் கொல்ல முடியாது, மிகப்பெரிய நெரிசலான பகுதி. மிக சரியாக திட்டமிட்டு அவன் அங்கிருந்து காலி பண்ணி ராவல் கோட் என்ற பகுதிக்கு வர வச்சாங்க. உளவு பிரிவினர் சதி, அதாவது வலைப்பின்னல்ல அவன் அதை காலி பண்ணி இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தான். இந்த பயங்கரவாத தலைவர்களை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு இடம், பள்ளிவாசல். கட்டாயமாக இவர்கள் எல்லோருமே மசூதிக்கு வருவது வழக்கம்,
கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. இது கடவுள் மேல உள்ள பக்தி அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெட்டியான பந்தா. நான் ஒரு பயங்கரவாத இயக்க தலைவன், துணை தலைவன், நாங்கள் தான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி இவன் வரும்போதே அடிப்பொடியோட ஒரு 10-20 பயங்கரவாதிகளோட புடைசூழ வர வேண்டியது, ஆயுதங்களை கொண்டு வர வேண்டியது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரியாஸ் அகமதுலாம் வரும்போது குறைந்தது 50க்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள், லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு புடைசூழ வருவதுதான் இவனோட வழக்கம். இப்படி வீணாக வெட்டி பந்தா செய்து பிற இஸ்லாமியரிடம், இந்த பள்ளிவாசலுக்கு வர இஸ்லாமியரிடம் மிரட்டி பணம் பறிப்பது, கட்டாயப்படுத்தி பணம் பறிப்பது இவங்களோட வேலை. இவனுக்கு வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகைக்கு எதுக்கு வராங்கன்னா, கடவுள் மேல உள்ள பக்தி பற்றெல்லாம் கிடையவே கிடையாது. வெட்டி பந்தாவுடனோ பணங்களை பறிக்கணும், அந்த நோக்கத்தில் தான் வருவானுங்க. நிச்சயமாக இவனை போன்ற எல்லோர்த்தையுமே பள்ளிவாசலில் பிடிச்சிடலாம். பல படுகொலைகள், அதாவது இந்த இலக்கு களையெடுப்புகள் பள்ளிவாசலில் தான் நடந்திருக்கு. பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது நடக்கும். ஆனால் இதுக்கு நேர் மாற நினைச்சு இவன் சென்ற பள்ளிவாசல் அல் குஸ் பள்ளிவாசல், அல் குஸ் மாஸ்க் அப்படிம்பாங்க அந்த பள்ளிவாசல். இவன் ஒரு மிக முக்கியமான புள்ளி, லஷ்கர்-இ-தொய்பாவோட 2ஆம் கட்ட தளபதிங்கனால இவன் இந்த தொழுகையில 2ஆம் வரிசையில், முதல் வரிசை அதுக்கு 2ஆம் வரிசையிலிருந்து இவன் தொழுகை செய்து கொண்டிருக்கான். தொழுகை செய்யும் போது நின்று தொழுகை செய்வாங்க. அதுக்கப்புறம் மண்டி போட்டிருப்பாங்க, முட்டி போட்டு, அதுக்கப்புறம் தலைகுப்புற இருப்பாங்க, முட்டி போட்டு தலை தரையை தொட்டிருக்கும். அந்த நிலையில் தொழுகை செய்வாங்க. அப்படி செய்யும் போது அனைவருமே கண்களை மூடியிருப்பாங்க. அந்த பள்ளிவாசல்ல எல்லோருமே அதே நிலையில் தான் இருப்பாங்க. ரொம்ப முக்கியம், எல்லோருமே மண்டி போட்டிருப்பாங்க, யாருமே கண்ணை திறந்திருக்க மாட்டாங்க. அப்படி மண்டி இட்டு தொழுகை செய்யும் போது வெளியே நின்று கொண்டிருந்த இரண்டு பேருமே பைக்கில் தான் வந்திருக்காங்க. ஒரு பையன் பைக்கில் உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி தயாராக இருக்கான். இன்னொருத்தன் ஒரு ட்ரௌசரும் சட்டையும் போட்டிருக்கான், ஹெல்மெட் போட்டிருக்கான். இப்படி மொத்த பள்ளிவாசல் இருக்கவங்க மண்டி போட்டு தொழுகும் போது இவன் நேராக சென்று இந்த 2ஆம் வரிசையில் இருந்த இந்த ரியாஸ் அகமதை இந்த பின்னம் கழுத்தும்பாங்க, இந்த பின்னம் கழுத்து, இந்த கபாலம், இந்த பகுதியில் பக்கத்தில் வச்சு 4 ரவுண்டில் சுட்டுக்கணும். 4 ரவுண்டுக்கும் போது 4 தோட்டாக்கள். நல்ல வலிமையான கைத்துப்பாக்கி, ரொம்ப வலிமையான கைத்துப்பாக்கி. அது 4 தோட்டால சுட்டுக்கொண்டு அந்த சத்தம் கேட்டு இந்த பள்ளிவாசல் தொழுகையில் இருந்தவங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு கண்ணை திறந்து என்னன்னு பார்க்கறக்குள்ள அந்த குழப்பத்தை பயன்படுத்தி அந்த 2 பேருமே தச்சு போயிட்டாங்க. அந்த பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அல்லது இந்தியாவை காக்கும் தேவதைகள் தச்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல மாட்டியிருந்தாங்க அப்படின்னா அதோட நிலைமையே வேறையா இருக்கும். சுட்டு கொண்டாங்க. இதில் என்ன பயம் முறுத்த வச்சது அப்படின்னா, அந்த பயங்கரவாதிகளை அவன் செத்து கிடந்த விதம், அவன் அப்படி மண்டி போட்டிருக்கான், அதே நிலையில் செத்து கிடந்தான். அந்த பள்ளிவாசலில் அந்த பிணம் அதை புகைப்படம் எடுத்து வேணும்னே அந்த பகுதி பூராமே தகவலில் பரவ வச்சாங்க அந்த புகைப்படத்தை. ஏன்னா அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லி. அவன் மண்டி போட்டவன் சுட்டனால கீழே விழுகலை அல்லது துடிச்சு அப்படி இப்படி துடிக்கலை, அதே நிலையில் செத்து அப்படியே இருக்கான், மண்டி போட்ட மாதிரியே இருக்கான். இங்கே பின்னால் சுட்டுருக்குறாங்க. ரத்தம் ரொம்ப கெட்டியாக அவனை சுற்றி ஒரு ரத்த சின்ன குளம் போல கெட்டியான ரத்தம் அப்படியே உறைஞ்சு கிடந்தது. அவனும் குமிஞ்சு உறைஞ்சு அப்படியே இருந்தான். உண்மையாகவே ஒரு பயத்தை கொடுத்த, ரொம்ப தொந்தரவை கொடுக்கக்கூடிய புகைப்படம் அது. இது புகைப்படது என்கிட்ட இருக்கு, ஆனால் வைக்க முடியாது. இதெல்லாம் வச்சா பக்கம் நிரந்தரமாக தடை செய்யப்படும், அவ்வளோ வன்முறை புகைப்படம் அது. அதுக்கப்புறம் அவனை புரட்டி போட்டிருந்தாங்க. அவன் 6 அடிக்கு மேலே இருக்கான், 6.25 அடியே இருப்பான். அப்படி நீளமாக படுத்து கிடக்கலாம். முகத்துல எல்லாம் ஒன்றுமே இல்லை, நெஞ்சில் வேற எங்கேயுமே காயம் இல்லை, அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக படுத்து கிடக்கிறான். ஆனால் அந்த கொன்ற புகைப்படம் தான் மண்டியிட்ட நிலையில் ரத்தம் சுற்றி உறைஞ்சு அப்படியே அவனே உறைஞ்சு நின்றுருந்தான். ஏன் கீழே விழுகலை, அப்படியே இருந்தான்? அது உண்மையாகவே அது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும். அவன் சுடும்போது துடிச்சிருக்கணும், துடிக்கும் போது அப்படி இப்படி தான் விழுந்து செத்து இருக்கணும், இல்லை கடைசி கீழே புரண்டாது விழுந்திருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல்
அப்படியே இருக்கான் அப்படின்னா சுடும்போதே அவன் உறைஞ்சு போயிட்டான்னு தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்னா மூளை பின்னாடி இருந்தால் அதோட தொடர்புகள் எல்லாம் இந்த தண்டுவடங்கள் வழியாக நீளமாக போகும். மொத்த தொடர்பும் இந்த மூளையிலேருந்து கீழே அப்படியே போகும். அந்த இடத்த கட் பண்ணிட்டாங்க, சுடுறாங்க அப்படின்னா உடனடியாக இந்த மூளை கட்டளை கொடுப்பதை நிறுத்திவிடும். எனக்கு தெரிஞ்ச விஞ்ஞான ரீதியாக இப்படி தான் சொல்ல முடியும், மருத்துவ ரீதியாக. அந்த பகுதி கட் ஆயிடுச்சுன்னா அந்த தகவல் தொடர்பு எதுவுமே போகாது, அப்படியே இருக்கான். இன்னொன்று, அந்த துப்பாக்கி குண்டு கொடுக்கும் அதிர்வு, இது வந்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் அப்படிம்பாங்க, பக்கத்தில் வச்சு சுடுறது, மிகப்பெரிய அதிர்வை கொடுக்கும். அந்த கைனட்டிக் எனர்ஜிம்பாங்க. துப்பாக்கி தோட வந்து கடினமான எஃகு பொருள் அவ்வளோ வேகமாக வந்து பின்னால் மோதும்போது பெரிய பொத்தலை போடும். பின்னால் சுடும்போது அது கொடுக்குற அதிர்வு ஒரு சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி, அல்லது ஒரு சம்மட்டியே வந்து நீங்கள் ஒரு 50 சம்மட்டி கற்பனை பண்ணிக்கங்க, மிகப்பெரிய இரும்பு சுத்தியில் வச்சு ஒரே அடி அடித்தா எப்படி இருக்கும், அதை விட பெரிய அதிர்வை அது கொடுக்கும். அவன் அப்படியே ஒட்டிட்டான், அப்படியே தரையோட சப்பி ஓட்டி போயிருந்தான். அப்படி தான் அந்த பணம் கிடச்சிது. இந்த புகைப்படம் மிகப்பெரிய பயத்தை அந்த பயங்கரவாதிகள் கொடுத்து, பள்ளிவாசலில் தொழுகும்போது, அது வெள்ளிக்கிழமை தொழுகும்போது பள்ளிவாசலுக்குள்ள தேடி வந்து தொழுகை நடத்துபவனை அவன் கண்மூடி இருக்கிற சமயத்தில் நிரந்தரமாக இப்படி கொடூரமாக கண்மூட வைத்தது. அங்குள்ள எல்லா பயங்கரவாதத்துக்கும் இந்த இந்த படுகொலை பயத்தை கொடுத்து, இந்த இது நடந்தது வந்து செப்டம்பர் 8, 2023 படுகொலை நடந்துச்சு. வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகை நடந்துச்சு. 2023 ஜனவரி 1 இவன் இந்த படுகொலைக்கு, இந்த இந்திய மக்கள் அப்பாவி மக்கள் படுகொலைக்கு இவன் காரணம் அமைஞ்சிருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இதில் வந்து அவங்க பண்ணி காமிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த இந்திய அப்பாவி மக்கள் மீது நடக்கும் தாக்குதல்கள் ஓரளவுக்கு குறைஞ்சது. கொலை செய்யணும், நிச்சயமாக இந்த பயங்கரவாதிகளை இதை போன்று பிறர் பயப்படும் வகையில் கொலை செய்யணும். அப்போதான் நிச்சயமாக, எதுக்கு நம்ம கொலை செய்யணும்னா, ஒன்று அவன் பண்ண தப்புக்கு தண்டனை, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அப்பாவி மக்களை கொன்றிருக்கான், அதற்கான தண்டனை அதே வழியை கொடுக்கணும். இரண்டாவது, இவனை போன்ற பயங்கரவாதிகள் உருவாகக்கூடாது. அதுக்காக வந்து இந்த களையெடுப்புகள் பழிக்கு பழி நிச்சயமாக தேவையான ஒன்று. இதுக்கப்புறம் அநேக படுகொலை இந்திய மக்கள் மீது நடக்க இருந்தது பயத்தின் காரணமாக நடக்காம போச்சு. இந்த புகைப்படத்தை அவங்க பார்த்த பிறகு இந்த ரியாஸ் அகமது புகைப்படம் வேணா நம்ம வைக்க முடியும், இவனுடைய பிணம் கிடந்த விதத்தை நிச்சயமாக வைக்க முடியாது. பக்கங்கள் நிரந்தரமான வன்முறை என்ற காரணத்துக்காக நிரந்தரமாக தடை விதிக்கப்படும். நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், எக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவனை கொலை செய்த அந்த பிணம் கிடக்கும் வீடியோவே ஒரு 40 செகண்ட் ஓடக்கூடிய, 40 வினாடி ஓடக்கூடிய வீடியோ இருக்குது, நிச்சயம் பாருங்கள். ஆனால் உண்மையாகவே நாட்டுக்காக அவர்கள் பெயர் வெளிவரதில்லை, அவங்க யாருன்னே தெரிய போகிறதில்லை. இது செய்யறதெல்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது, பெயர் தெரியாது. ஒரு சொற்ப சம்பளத்துக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கள் உயிரை பணயம் வைத்து குடும்பங்களை பிரிந்து இந்த பயங்கரவாதிகள் கொட்டி கிடக்கும் ஊருக்குள்ள ஊடுருவி சென்று துணிச்சலாக, ஒரு வெள்ளிக்கிழமை மதியானம் தொழுகைங்கிறது பள்ளிவாசல் நிறைஞ்சிருக்கும், பள்ளிவாசலுக்குள்ள பள்ளிவாசலுக்கு வெளியே அதுக்கு வெளியே நிறைஞ்சிருக்கும், அவ்வளோ கூடத்துக்குள்ள துணிச்சலாக உள்ள போய் சர்வ சாதாரணமாக சுட்டுக்கொண்டு, அது இப்படி கொடூரமாக சுட்டுக்கொண்டு, இதுக்கெல்லாம் உண்மையாக தைரியம் வேணும். உள்ளே போகிறக்கு, அவன் தொழுகை நடத்தும்போது தொழுகைக்கு இடையே போய் சுட்டுக்கொள்றதுக்கு இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தைரியம் வேணும். மாட்டிக்கிட்டாங்கன்னா உண்மையாகவே அவர்களுடைய நிலைமை வந்து நினைச்சு பார்க்கவே முடியல. இந்த மர்ம நபர்கள் அல்லது நமது பார்வையில் இந்தியாவை காக்கும் இந்த தேவதைகள் மிக பத்திரமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இதை போல கொடூரமான பழிவாங்கலை செய்ய வேண்டும். நன்றிகள்.